ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து முறைப்படி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நான் 1 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நான் கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தோல்லாம் நீக்கி நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோவாவது போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இந்த கோழியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து வச்சுருக்கிறத கோழி நல்லா கழுவி அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், அப்படியே இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மறக்காமல் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து இந்த கறியில் உப்பு பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உப்பு பிடிக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அந்த தேங்காய் பூ சேர்த்தாச்சு. ஒரு தக்காளி பழத்தை அப்படியே பச்சையை எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. அப்படியே ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது இந்த நாட்டுக்கோழியை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு 4 விசில் விட்டு. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதில் 4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3 ஸ்பூன் வந்து சிக்கன் தூள் சேர்த்துருக்கேன் நான். சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போது இதை ரெண்டையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மசாலா கருகி போயிடும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் வந்து கண்டிப்பாக வேணும் காரத்துக்கு. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கருகிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி வந்து நீங்கள் அப்படியே சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் வேக வச்ச தண்ணியை. அதுக்கப்புறமா அரைச்சதை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சுருங்க. சிம்லேயே வச்சு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு கிடச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.